ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இது என்னென்னா, நான் ரீசெண்டாக பெங்களூரில் போன இன்னொரு கோவில், சோமேஸ்வரா டெம்பிள். ரொம்ப பழமையான கோவில். இதுக்கு நான் இங்கே வந்து ஃபஸ்ட் போன கோவில். இங்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன கோவில். ஆனால் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய கோவில், சுற்றி அங்கங்கே லிங்கத்துடைய இது சின்னதாக ஒரு கோவில் இருந்துச்சு. மூலஸ்தலம் ரொம்ப பழமையான மூலவர் அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் ரொம்ப பழமையாக இருக்குது. என்னால் அது எடுக்க முடியலை. அப்புறம் வெளியே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்தா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பழசு, எனக்கும் தெரியல. ரொம்ப வருஷமாக இங்கே இருந்தும் எனக்கு இந்த கோவில் இவ்வளோ பழமையான ஒரு கோவிலுக்கு தெரியல. பார்க்க மினி திருவண்ணாமலை மாதிரி இருந்துச்சு. ஒரு மினி திருவண்ணாமலை எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அங்கே பாருங்கள், 64 நாயன்மார்களுடைய இதுவும் இருந்துச்சு. ஏன்னா இதை நான் இங்கே ரீசெண்டாக எங்கேயும் நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு இதுதான் நான் பார்த்த முத. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது அல்சூரில் இருக்கிற சோமேஸ்வரா டெம்பிள். உண்மையாக ரொம்ப பழைய கோவில். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு மன திருப்தியும் கொடுத்துச்சு. உங்களால் முடிஞ்சாலும் இங்கே வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா. என்னடா இது இன்னொரு வீடியோ ஆடாவது பார்க்குறீங்களா? இது இங்கே நடக்கிற ஒரு திருவிழா, அண்ணம்மா திருவிழா ஏரியா. இங்கே வந்து நம்மள ஸ்கூலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. ஏரியா கோவிலில் திருவிழா வந்து ரேர், அது கரகா மட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே வருஷத்துக்கு அந்தந்த ஏரியா, இப்போ ஜேபி நகர் ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸுங்க மாதிரி, அதுலேயே ரோஸ் கார்டன் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அண்ணம்மா சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது பெருசாக சிட்டியில், அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. உண்மையாக அந்த திருவிழா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நாள் நடக்கும். ஃபஸ்ட் நாள் வந்து சாமி வரும் ஈவினிங். 2வது நாள் வந்து சாமிக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு பூஜை கொடுப்பாங்க. 3வது நாள் மத்தியானம் அன்னதானம் நடக்கும். அன்னதானம் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கல்யாண விருந்து எப்படி இருக்குமோ அப்படி தான் வடை பாயசத்தோடு எல்லாமே கம்பல்சரி அந்த ஏரியாவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அன்றைக்கி மத்தியானம். நைட்டு சாமி ஊர்வலம் வரும். பாருங்கள் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஒவ்வொரு